தெய்வமே, நன்றியோடு மை சோதரிக்கிறோம். தேவரீர் கர்த்தாவே, அருமையான நீ கொடுத்திருக்கிற வார்த்தைக்காக உமக்கு சோத்திரம். தேவரீர் எங்களோடு சுருக்கமாக எங்களுடைய நேரத்திலே தேவனாம் மகிமைக்காக அடியானுக்கு வாயாயிருந்து மாம்ச வெளிப்படாதபடிக்கு இருதயத்திலிருக்கிற நினைவுகள் அல்லது நிறைவுகள் வெளியே வராதபடிக்கு, அன்றைய பாரங்கள் வெளியே வராதபடிக்கு ஆவியாவுடைய வார்த்தை மாத்திரம் வெளிப்பட அன்றைய ஆவியான இடைவிடுவீராக. இந்த வசனத்திற்கிற ஆழங்களை எனக்கு கற்றுத் தருவீராக. உடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வாசிக்க கேட்கும் திரும்ப ஒரு விசை. அல்லேலூயா. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா என்று அந்த வசனம் ஆரம்பிக்கிறது. சாதாரணமாக இந்த நம்முடைய சபைகளை பார்த்து, ஜனங்களை பார்த்து, ஆதி காலம் இவர்கள் அல்லேலூயா கூட்டத்தார், இவர்கள் அல்லேலூயா என்பெல்லாம் என்று அல்லேலூயாவை பற்றி அதிகமாய் பேசுகிற உலக மக்கள் உண்டு. அதே போல மற்ற பெயரெல்லாம் இயேசு, தமிழில் இயேசு, இங்கிலீஷில் ஜீசஸ், ஹிந்தியில் ஈசா, எப்படியோ பல காரியங்கள் இருந்தாலும், ஆனால் இந்த அல்லேலூயா மாத்திர வார்த்தை எல்லா மொழியிலையும் அல்லேலூயா தான் சொல்லப்பட்டிருக்கிறது. மலையாளத்திலேயோ, ஹிந்திலேயோ, இங்கிலீஷ்லேயோ, தமிழ்லேயோ, மராட்டிலேயோ எல்லாரும் சொல்லுகிறது வழக்கம் இந்த அல்லேலூயா. இந்த அல்லேலூயா என்று சொல்லும் பொழுது இது அல்லேலூயா கூட்டத்தால் நல்ல பிரபலமானவர்கள். ஆனால் வேதத்தை நான் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த அல்லேலூயா என்கிற வார்த்தை சங்கீதம் 104 இருந்து 150 வரைக்கும் சங்கீதத்திலே 22 முறையும், வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரத்திலே 4 முறையும் மாத்திரமே, மொத்தம் 26 முறை மாத்திரமே அல்லேலூயா என்கிற வார்த்தை இந்த பைபிளில் எழுதப்பட்டது. எத்தனை முறை எழுதியிருக்கிறது? 26 முறை மாத்திரமே. அதுவும் இந்த பழைய ஏற்பாட்டில் 104ஆம் சங்கீதத்தில் ஆரம்பித்து 150ஆம் சங்கீதம் வரைக்கும் 22 முறை, வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரத்திலே 4 முறை அல்லேலூயா என்று சொல்லி மொத்தம் 26 முறை மாத்திரமே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 26 முறை மாத்திரம் சொல்லப்பட்ட இந்த குறுகிய வார்த்தை உலகமெங்கும் பரவி இருக்கிறது. சின்ன ஒரே ஒரு கோத்து, ஒரு சின்ன என்ன சொல்கிற சின்ன எண்ணிக்கை 22 முறை பழைய ஏற்பாட்டிலேயும், புதிய ஏற்பாட்டிலே வெளிப்படுத்தலே 19ஆம் அதிகாரத்தில் 4 முறை சொல்லப்பட்டிருக்கிற இந்த அல்லேலூயா வார்த்தை பிரபலமாயிருக்கிறது. அதுபோல நாம் சிறிய கூட்டமாயிருந்தாலும் ஒரு நாள் நம்மை கொண்டு அவர் பிரபலமாக்க வல்லவராயிருக்கிறார். சிறுவையிலே தான் கர்த்தர் பிரபலமாக்கினதை நான் பார்த்தேன். எத்தனையோ ஒரு பார்த்தேன், எண்ணி பார்த்தேன். சரியாய் 26 முறை மாத்திரமே. இந்த அல்லேலூயா என்றால் அர்த்தம் என்ன? அலே துதி, யா யாவே கர்த்தருக்கு துதி, கர்த்தருக்கு துதி அல்லது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் காட், பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா என்றால்
கர்த்தரை துதி என்கிற அர்த்தம். இதுதான் இந்த ஈப்ரு எழுத்திலே அல்லேலூயா கர்த்தரை துதியுங்கள். இந்த அல்லேலூயா சொல்லப்பட்ட இந்த சங்கீதத்திலிருந்து ஒரு 4 குறிப்பை, வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரத்திலே ஒரு குறிப்பையும் சொல்லி நான் சுருக்கமாய் 1/2 மணி நேரத்தில் வார்த்தையை சொல்லி நான் முடிக்கிறேன். அதற்கு முன்பாக 116ஆம் சங்கீதம் 18-19 வாசி. நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரங்களிலும் எருசலேமே உன் நடுவிலும் நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒவ்வொரு வார்த்தையிலும் அல்லேலூயா வருகிறதை நீங்கள் கவனிக்க வேண்டும். அல்லேலூயா சபையிலே நம்மை பொருத்தனையை நிறைவேற்ற செய்கிறது. 135ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். அல்லேலூயா. 21ஆம் வசனம். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள். கர்த்தரின் ஊழியக்காரரை துதியுங்கள். 21ஆம் வசனம். எருசலேமில் வாசம் பண்ணுகிற கர்த்தருக்கு சீயோனிலிருந்து ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ கர்த்தர் எருசலேமிலே கூட்டியிருக்கிற ஜனங்களை கூட்டி சேர்த்திருக்கிறது இந்த அல்லேலூயா என்கிற வார்த்தை மாத்திரமே. ஆகையினால் இந்த அல்லேலூயா என்று சொல்லப்படும் பொழுது கர்த்தரையே நாம் மகிமைப்படுத்துகிறோம். நம்ம வேற யாரையுமே அல்லேலூயா சொல்லுங்கள், அல்லேலூயா சொல்லு, அல்லேலூயா சொல்லுவோம், அல்லேலூயா எல்லாரும் சொல்லுவோம், சொல்லுங்கள் அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை, கர்த்தருக்கே துதி. நீ அல்லேலூயா சொல்ல சொல்ல எல்லா அல்லலும் மறையும், எல்லா தொல்லையும் மறையும், எல்லா துன்பமும் மறையும், எல்லா கடன்பாடுகள் மறையும். அல்லேலூயா மாத்திரம் சொல்லுங்கள். அல்லேலூயா பாடி பாடி பாடி, அல்லேலூயாவை பாடி பாடி நாம் ஜெயத்தை பெற்றுக் கொள்ளுவோம். இந்த அல்லேலூயா நமக்கு செய்கிற நன்மையை மாத்திரம் சொல்லி நான் முடிக்கிறேன். முதலாவது பாருங்கள், 111ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். அல்லேலூயா. ஒவ்வொரு வசனத்திலையும் அல்லேலூயா. செம்மையானவர்களுடைய சங்கத்திலும் சபையிலும் கர்த்தரை முழு இதயத்தோடும் துதிப்பேன். இந்த அல்லேலூயா நம்ம என்ன செய்கிறது என்றால் சபையில் நம்மை துதிக்க செய்கிறது. இந்த அல்லேலூயா என்று நாம் சொல்லிக்கொண்டே இருப்போமானால் இந்த அல்லேலூயா சபையில் நம்மை துதிக்க வைக்கும். யாரெல்லாம் துதிக்க மாட்டேன், துதிக்க முடியல என்ன நீ சொல்லுகிறாயோ, அல்லேலூயா என்று சொல்வோமானால் இந்த அல்லேலூயா எங்க துதிக்க வைக்குமா? சபையிலே உன்னை துதிக்க வைக்கும். எதற்காக சபையிலே துதிக்க வைக்கிறது? நீங்க பாருங்கள், 149ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், புது பாட்டை பாடுங்கள். பரிசுத்தவான்களின் சபையிலே அவருடைய துதி விளங்குவதாக. அவருடைய பரிசுத்தவான்களுடைய சபையிலே அவருடைய துதி விளங்குவதாக. நம்ம துதிக்கத்தான் கர்த்தர் சபைக்கு கர்த்தர் கொண்டு வருகிறார். எதற்காக சபைக்கு போறோம் என்றால் அல்லேலூயா சொல்வதற்கு. அப்படிதானே? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சபையை நம்மை துதிக்க வைக்கிறது. நம்மை துதிக்க 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 எல்லா பிரச்சனையும் கர்த்தர் மாற்றுவார். இந்த சபை என்று சொல்லும்போது இது எப்படிப்பட்ட சபை என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார் பாருங்கள். 40ஆம் சங்கீதம் 9-10. மகா சபையிலே நீதியை பிரசங்கித்தேன், மகா சபையிலே நீதியை பிரசங்கித்தேன். என் உதடுகளை மூடேன், என் உதடு என்ன செய்ய மாட்டேன்,
மூடவே மாட்டேன். கர்த்தாவே நீர் அதை அறிவீர். கர்த்தாவே நீ அதை அறிவீர். உம்முடைய நீதியை நான் இருதயத்திற்குள்ளும் இருதயத்திற்குள்ளும் மறைத்து வைக்கவில்லை. என் நீதி என்ன வைக்கலையா? என் இருதயத்துடன் மறைத்து வைக்கவில்லை. உமது சத்தியத்தையும் உமது ரட்சிப்பையும் சொல்லி இருக்கிறேன். உமது சத்தியத்தையும் ரட்சிப்பையும் சத்தியத்தை சத்தியமா சொல்லுகிறோம். சபையிலே அல்லேலூயா என்ன செய்யறால் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறது. சத்தியத்தை சொல்லுகிறேன். உமது கிருபையையும் உமது உண்மையையும் மகா சபைக்கு அறிவியாதபடிக்கு நான் ஒளித்து வைக்கவில்லை. உமது கிருபையையும் உமது மகிமையையும் இந்த மகா சபைக்கு நான் மறைத்து வைக்கவே தெரிந்தது அனைத்தையும் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். மற்றவன் நம்மை பார்த்து கேள்வி கேட்காதபடி அல்லேலூயா என்றால் கர்த்தரை துதி என்கிற அர்த்தம். எத்தனை முறை அல்லேலூயா சொல்லப்பட்டிருக்கிறது? 26 முறை என்று. எல்லாவற்றையும் எனக்கு தெரிந்ததை மறைக்காமல் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். உங்கள் கண்கள் தெளியப்பட வேண்டும். இந்த அல்லேலூயா என்றால் சபையில் நம்மை துதிக்க வைக்கும். துதிக்க வைக்கிற இந்த அல்லேலூயா நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பாருங்கள். 2 நாளாகவும் 30ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்படியே 2 நாளாகவும் 30ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 17ஆம் வசனம். அப்படியே 2ஆம் மாதத்தில் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை ஆசரிக்க வெகு ஜனங்கள் எருசலேமில் மகா பெரிய சபையாய் கூடினார்கள். சபையில் துதிக்க வைக்கிற காரணம் மகா பெரிய சபையாய் எருசலேமிலே கர்த்தரை துதிக்க கூடினார்கள். சபையிலே அநேகர் தங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளாதிருந்தார்கள். சபையிலே அநேகர், ஒரு சிலர் அல்ல, அநேகர் தங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளாமல் இருந்தார்கள். ஆகையால் சுத்தமில்லாத எல்லாரையும் கர்த்தருக்கு பரிசுத்தம் பண்ண, சுத்தமில்லாத எல்லாரையும், சுத்தமில்லாத எல்லாரையும் கர்த்தருக்கு பரிசுத்தமாக்க லேவியர் அவர்களுக்காக பஸ்காவின் ஆட்டுக்குட்டிகளை அடிக்கும் காரியத்தை விசாரித்தார்கள். அடிக்கும் காரியத்தை விசாரித்தார். அல்லேலூயா என்கிற வார்த்தை சபையை துதிக்க வைத்து நம்முடைய காரியத்தை விசாரிக்குமா? நம்முடைய காரியத்தை விசாரித்தார்கள். சுத்தமில்லாத அவர்களை பரிசுத்தமாக்க மகா பெரிய சபையாகிய எருசலேமில் கூடினார்கள். எதற்காக கூடினார் என்றால் நம்முடைய காரியத்தை விசாரிக்க ஒருவரும் இல்லையே. யாருமே விசாரிக்க இல்லையே. உன் பொண்ணு எப்படி இருக்குது, உன் பையன் எப்படி இருக்கிறான், இன்னும் படிக்கிறான், என்ன நடக்குது, ஒருத்தர் விசாரிக்கல. ஆனா கர்த்தர் சொல்றார், நீ அல்லேலூயா மாத்திரம் சொல்லிக் கொண்டிரு, உன்னை சபையை நான் கொண்டு வந்து நான் விசாரிக்க வைப்பேன். காரியத்தை விசாரிக்கும். எப்படிப்பட்ட காரியமாயிருந்தாலும் அவர் விசாரிக்க வல்லவராயிருக்கிறார் என்றால் அல்லேலூயா சபையிலே நம்மை துதிக்க வைக்கும். அதே அல்லேலூயா நம்முடைய காரியங்களை விசாரிக்கும். உன் காரியம் எதுவாயிருக்கட்டும் அந்த காரியத்தை கத்தை விசாரித்து நடத்த வல்லவராயிருக்கிறார். ஒரே ஒரு பல்லவியை எங்களுக்கு வருகிறார். எல்லா தடைக்கு வருகிறார். உன் காரியத்தை விசாரிக்க வருகிறார். எப்படிப்பட்ட காரியமா விசாரிப்பா, விசாரித்து செய்ய வருகிறார். அல்லேலூயா. இரண்டாவதாக 105ஆம் சங்கீதம் 45ஆம் வசனம். அவர்களுக்கு 105ஆம் சங்கீதம் 45ஆம் வசனம். அவர்களுக்கு புறஜாதிகளுடைய தேசங்களை கொடுத்தார். அந்நிய ஜனங்களுடைய பிரயாசத்தின் பலனை சுதந்தரித்துக் கொண்டார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்கு சுதந்திரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இனி அடிமைப்படுவதில்லை. அல்லேலூயா.
சுதந்திரத்தை கத்தர் கொடுக்க போகிறார். ரொம்ப சீக்கிரத்தில் உங்களுக்கு சுதந்திரம் சுதந்திரம் உண்டு. நீ அடிமைப்பட விட மாட்டா. அல்லேலூயா. அந்த வசனம் சொல்கிறது, இனி வியாதிக்கு நீ அடிமை இல்லை, உன்னுடைய போராட்டத்திற்கு அடிமை இல்லை, உன்னை வஞ்சிக்கிற ஜனங்களுக்கு அடிமை இல்லை, மூர்க்க குணம் கொண்டவர்களுக்கு இனி நீ அடிமை இல்லை. கர்த்தரை சுதந்திரிக்க வைக்கிறார், சுதந்திரம் கொடுக்க வைக்கிறார். எதற்காக இந்த அல்லேலூயா? சபையை துதிக்க. இரண்டாவது, உனக்கு சுதந்திரம் கொடுக்க. கர்த்தரை சுதந்திரம் கொடுக்க வைக்கிறார். எப்படிப்பட்ட சுதந்திரம்? 16ஆம் சங்கீதம் 5:6. கர்த்தர் என் சுதந்திரமும் 16ஆம் சங்கீதம் 5:6. கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். என் சுதந்திரத்தை கர்த்தர் காப்பாற்றுகிறீர். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. என்ன சுதந்திரம் உண்டு? சிறந்ததை கர்த்தர் கொடுக்க வைக்கிறார். சிறப்பானதை கர்த்தர் கொடுக்க வைக்கிறார். சிறப்பான சுதந்திரம். இனி உன்னை யார் பூட்டி வைக்க முடியாது, அடிமைப்படுத்த முடியாது. உனக்கு விரோதமாய் கொந்தளிக்கிற அனைத்திலிருந்து கர்த்தர் விடுதலையாக்க வைக்கிறார். கர்த்தரே உனக்கு சுதந்திரம் கொடுக்க வைக்கிறார். ஆனால் ஒன்றே ஒன்றை சொல்ல வேண்டியது, அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நமக்கு சுதந்திரம் உண்டு. அது சிறப்பான சுதந்திரம் உண்டு. இந்த சுதந்திரம் நமக்கு செய்கிற நன்மை பாருங்கள். கொலோசையர் 3:23. நீங்கள் கொலோசையர் 3:23. நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலே. கர்த்தராகிய கிறிஸ்து. நம்ம யாரை சேவிக்கிறோம்? நானும் என் வீட்டார் என்றால் கர்த்தரையே. அவரை தவிர கதி இல்லையே. வேற கதி நமக்கு எது உண்டு? அவரை தவிர வேற யாருமே நமக்கு தெரியாது. சுட்டு போட்டால் அவர் வாயில் வர மாட்டார். மற்ற எப்படி நமக்கு தெரியாது? நீங்கள் கர்த்தரையே சேவிக்கிறதினாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து. எப்படி அறிகிறோமா? கர்த்தராலே அந்த சுதந்திரம் பலனை பெறுந்து அறிந்து அவரையே அப்ப எதை செய்தாலும் கர்த்தருக்கென்றே செய். ஓஹோ, அல்லேலூயா. நமக்கு சுதந்திரத்தை கொடுத்து நமக்கு பலனை தரும். அந்த நீ விடுகிற கண்ணீருக்கு நிச்சயம் பலன் உண்டு. நீ படுகிற அவமானத்துக்கு நிச்சயம் பலன் உண்டு. நீ சந்திக்கிற போராட்டங்களுக்கு நிச்சயம் பலன் உண்டு. ஏன் தெரியுமா? அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட. அவனுக்கு. அப்போ என்னுடைய குடும்பம் ஜெபிக்கிறது. நான் ஜெபிக்க கட்டி பரவாயில்லை. என் மனைவி ஜெபிக்கிறாங்க, என் பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்க, அதனால ஆசீர்வாதம் நிச்சயம் பூமியில தாசனை கத்த தருவார். ஆனால் உனக்கு தனிப்பட்ட விதத்திற்கு பலன் வேண்டும் என்றால் நீ ஜெபிக்கணும், நீ துதிக்கணும். அவர் சொல்றாரு, வாசிக்கணும், வெளிப்படுத்தி 22:12. அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு. அப்போ ஜெபிக்கிற அவருக்கு அவரோடு ஒரு காசு வரும். ஆனா உனக்கு பலன், ரிவார்டு. பலன் என்றால் ரிவார்டு உனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் உன் தனிப்பட்ட வாழ்க்கையிலே நீ சுதந்திரத்தை அனுபவிக்கணும். ஜெபிக்க ஒரு சுதந்திரம், வேதத்தை வாசிக்க ஒரு சுதந்திரம், கர்த்தருக்கு மகிமை செலுத்த ஒரு சுதந்திரம். அப்போ அல்லேலூயா, நமக்கு சுதந்திரத்தை கொடுத்து நம்மை பலன் பெற செய்யும். ரிவார்ட், பலனை கொடுக்கும். எல்லா துக்கத்துக்கும், ஏமாற்றங்களுக்கும், உன் கண்ணீருக்கும், உன் அழுகைக்கும்
எல்லாவற்றுக்கும் கர்த்தர் பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் பலனை தர போகிறார். நிச்சயம் நமக்கு பலன் உண்டு. சுதந்திரமாகிய பலனை கொடுக்கக்கூடியது அல்லேலூயா வார்த்தை. அல்லேலூயா. 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 சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருக்கு பலனை கொடுக்க நீ ஏற்றுக்கொண்டால் ஏற்றுக்கொள்ளாமல் சென்று சொல்ல மாட்டேன்றீங்க. ஆனா அதோடைய பலன் உங்களுக்கு தான். அதோடைய பலன் உங்களுக்கு தான். நான் இங்க தொண்டை வலிக்க கால் கிடக்க நான் கத்தும் பொழுது அது பலன் கத்தருக்கு தந்துடுவான். நீ வாயை முடித்து அதோடைய பலன் உங்களுக்கு தருவான். அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட சுதந்திரத்தை கொடுத்து பலன் தரும். மூன்றாவது 113 சங்கீதம் 9 வசனம். மலடியை சந்தோஷமான பிள்ளைதாட்சியாக்கி சந்தோஷமான பிள்ளைதாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சந்தோஷமான பிள்ளையை கற்றுக் கொடுக்கிறார். உன் பிள்ளையினாலே உனக்கு சந்தோஷம். பிள்ளையால சந்தோஷம் கிடைக்கிறது. எந்த பொண்ணுக்காக நீ கண்ணீர் வடிக்கிறாயோ, எந்த மகனுக்காக நீ கண்ணீர் வடிக்கிறாயோ, எந்த பிள்ளைக்கு நீ கண்ணீர் வடிக்கிறாயோ, இன்னைக்கு நீ அல்லேலூயா சொல்லிப்பா. அல்லேலூயா சொல்லிப்பா. சந்தோஷமான பிள்ளையை கர்த்தருக்கு கொடுக்க வருகிறார். அல்லேலூயா. 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 சந்தோஷமான பிள்ளை. நம்ம பிள்ளை எப்படி மாற்ற போகிறாரா? என் பிள்ளை நினைக்கும் போது துக்கம் அல்ல, சந்தோஷம். சந்தோஷமான பிள்ளையை மலடிகளை மாத்திரம் பிள்ளை தாச்சாக்கள் அல்ல, பெற்றெடுத்த பிள்ளைகளையும் தாய்க்கு சந்தோஷப்படுத்தி கொடுக்க போகிறார். எந்த பிள்ளையால நீ கண்ணீர் வடிக்கிறாயோ, மனம் உடைந்து போயிருக்கிறாயோ, மனவேதனை அனுபவிக்கிறாயோ, அதே பிள்ளையை கர்த்தர் சந்தோஷப்படுத்த வல்லவராயிருக்கிறார். உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளையுடைய சமாதானம் உனக்கு பெரிதாக இருக்கும். ஆண்டவரே, என் பிள்ளையை நினைக்கும் போது எனக்கு சமாதானம் இல்லையே, சந்தோஷம் இல்லையே, துக்கம் தான் அதிகரிக்கிறது. ஆனால் கர்த்தர் சொல்றார், நீ அல்லேலூயா சொல்லிப்பா. அல்லதெல்லாம் கர்த்தர் மாற்றுவார். எந்த பிள்ளை நீ அழுது கொண்டிருக்கிறதோ அந்த பிள்ளையை கர்த்தர் சந்தோஷப்படுத்த சந்தோஷமான பிள்ளையை கொடுக்க முடியும். இன்னைக்கு உன் பிள்ளை எப்படியா இருக்கட்டும், அடங்காததாக இருக்கட்டும், கீழ்ப்படியாதா இருக்கட்டும், அவங்க வீட்டில் தான் சட்டம் நீ எப்படிதான் இருக்கட்டும், ஆனால் அதே பிள்ளையை நல்ல வார்த்தை உன்னை சந்தோஷப்படுத்த சந்தோஷப்படுத்தக்கூடிய பிள்ளையினாலே வருகிற நன்மை பாருங்கள். 102 சங்கீதம் 28 வசனம். உமது அடியாரின் பிள்ளைகள் 102 சங்கீதம் 28 வசனம். உமது அடியாரின் பிள்ளைகள் தாவரித்திருப்பார்கள், அவர்கள் சந்ததி உமக்கு முன்பாக நிலை பெற்றிருக்கும் என்று சொன்னேன். அடியாரின் பிள்ளைகள் எப்படி இருக்குமா? தாவரித்திருப்பார்கள். அவர்களுடைய பிள்ளைகள் அவருடைய சந்ததி நிலைத்து நிற்கும். அடியாரின் பிள்ளைகள் திசை விட்டு போக ஒரு நாள் விட மாட்டார். தேவன் செய்கிறதை பாருங்கள். 115 சங்கீதம் 14 வசனம். கர்த்தர் உங்களையும் 115 சங்கீதம் 14 வசனம். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வர்த்திக்க பண்ணுவார். உங்களையும் உங்கள் பிள்ளைகள் செய்வாரா? குறுகிய போக விட மாட்டார். நாளுக்கு நாள் வர்த்திக்க பண்ணுவாராம். வர்த்திக்க பண்ணுகிறது மாத்திரமல்ல, நமக்கு தெரிந்த வசனம் 128 சங்கீதம் 6 வசனம். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் 128 சங்கீதம் 6 வசனம். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய்.
உன் பிள்ளைகளின் சமாதானம். பிள்ளைகளை பெருக பண்ணுவா, பிள்ளைகளுக்கு சமாதானம் தருவா, பிள்ளைகளை வழிந்தோக செய்வார், அப்படி வளர செய்வார். எல்லாம் சுத்தி வளைச்சு அவர் சொல்றாரு, உன் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். 147 சங்கீதம் 13-14. அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி 147 சங்கீதம் 13-14. அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். உன் பிள்ளைகளை செய்யறாரா? உன் பிள்ளைகளுக்கு சமாதானம் பெருகப்பட்டு நிலைத்து, எந்த பிள்ளையை நீ நினைக்கிறாயோ இந்த பிள்ளை எப்படி இருக்குமோ தெரியலையே, அந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராய். ஏனென்றால் அல்லேலூயா சந்தோஷமான பிள்ளையை கொடுக்கும். இந்த அல்லேலூயா வார்த்தை அந்த பிள்ளை என்ன செய்யுமா? ஆசீர்வதி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். நம்ம பிள்ளைகள் சந்தோஷத்தை கொடுக்கிற பிள்ளைகளால் மாற்றம். 150 சங்கீதம் 6 வசனம். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. சுவாசத்தை கொடுக்குமா? நம்ம ஜீவனை எடுக்கிறது. என் உயிர் எடுக்கிறியே, என் உயிர் எடுத்து வாங்கப்படுகிறதே, இந்த அல்லேலூயா வார்த்தை உனக்கு சுவாசத்தை கொடுக்கப்படுகிறது. சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் நமக்கு சுவாசத்தை கொடுக்கிறார். சுவாசம் என்றால் ஜீவன், உயிரை கொடுக்கிறார். அல்லேலூயா வார்த்தை நம்மை சபையிலே துதிக்க வேண்டும். சபையிலே துதிக்கிறது மாத்திரமல்ல, சுதந்திரத்தை கொடுக்கிறது மாத்திரமல்ல, சந்தோஷத்தை கொடுக்கும். சந்தோஷத்தை கொடுக்கிறது மாத்திரமல்ல, உனக்கு சுவாசத்தை, உன் வாழ்க்கையில் சுவாசம். யாரால நம்ம சாகவே விட மாட்டார். நம்முடைய ஜீவன் கர்த்தருடைய கரத்திலே பத்திரமாய் இருக்கிறது. சுவாசம் என்று சொல்லும் பொழுது 33 சங்கீதம் 6-7. கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் 33 சங்கீதம் 6-7. கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வசேனையும் உண்டாக்கப்பட்டது. அவருடைய வாயின் சுவாசத்தால் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது. அவர் சமுத்திர ஜலங்களை குவியலாக சேர்த்து ஆழமான ஜலங்களை பொக்கிஷமை வைப்பாக வைக்கிறார். ஆழமான ஜலங்களை பொக்கிஷமாக. அப்ப கர்த்தர் நமக்கு சுவாசத்தை கொடுக்க காரணம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பொக்கிஷம். எப்படிப்பட்ட பொக்கிஷம் என்று சொன்னால், ஏசாயாவின் புஸ்தகம் 42 அதிகாரம் 5, 6, 7. வானங்களை சிருஷ்டித்து, ஏசாயா 42 அதிகாரம் 5, 6, 7. வானங்களை சிருஷ்டித்து அவைகளை விரித்து பூமியையும் அதில் உற்பத்தியாயிருக்கிறவைகளையும் பரப்பினவரும் அதில் இருக்கிற ஜனத்திற்கு சுவாசத்தையும் அதில் நடமாடுகிறவர்களுக்கு ஆவியையும் கொடுக்கிறவருமான கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறதாவது. சுவாசத்தை கொடுக்கிற கர்த்தர் சொல்லுகிறதாவது, நீர் குருடனுடைய கண்களை திறக்கவும், குருடனுடைய கண்களை திறப்பார், கட்டுண்டார்களை காவலில் இருந்தும் விடுதலையாக்கவும், இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்கவும் கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். எப்படி வைக்கிறாரா? அல்லேலூயா. இல்ல, ஒளியாக கர்த்தர் வைக்க வைக்கிறார். உனக்கு ஒரு ஒளி, உனக்கு சுவாசத்தை கொடுத்துட்டு மூளையில ஒழிஞ்சு கொண்டிருப்பதற்காக அல்ல, இருட்டில் போய் பட்டு கொண்டிருக்கிறதுக்காக அல்ல, ஒரு அறையில போய் அழுது கொண்டிருப்பதற்காக அல்ல,
ஜாதிகளுக்கு உன்னை ஒளியாக கட்ட வைக்கப்படுகிறார். சுவாசத்தை கொடுக்கும் இந்த அல்லேலூயா இந்த ஒளியாக மாற்றும். கடைசியா வெளிப்படுத்தல் விசேஷம் 19ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது வெளிப்படுத்தல் 19:6. அப்பொழுது திரளான ஜனங்களிடம் ஆரவாரம் போலவும் பெருவெள்ள இரைச்சல் போலவும் பலத்த இடிமுழக்கங்கள் போலவும் ஒரு சத்தம் உண்டாகி அல்லேலூயா அல்லேலூயா சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர். சர்வவல்லவருடைய சத்தம். நான் சத்தமா? சர்வவல்லவருடைய சத்தத்தை உட்கார கேட்பார். யார் சத்தத்தை கேட்கிறாயோ இல்லையோ நீ அல்லேலூயா சொல்ல 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 சர்வ வல்லவரின் சத்தம் உன் காதில் துடித்துக் கொண்டே இருக்கும். இதுதான் வழி, இது நட. வேற யாரு சத்தம் காதில் ஏறாது. யாரு சத்தம் கேட்குமா? சர்வ வல்லவருடைய சத்தத்தை கேட்க பண்ணும். எது கேட்க பண்ணும்? அல்லேலூயா. நீ அல்லேலூயா சொன்னாலே போதும், சர்வ வல்லவருடைய சத்தத்தை நீ கேட்பார். இந்த சர்வ வல்லவருடைய சத்தம் செய்கிற நன்மையை சொல்லி முடிக்கிறேன். 146ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தை வாசித்த பிற்பாடு 7, 8, 9 வாசிக்க. கர்த்தர் சதா காலங்களிலும் அரசாளுகிறார். கர்த்தர் சதா காலங்களிலும் அரசாளுகிறார். சீயோனே சீயோனே உன் தேவன் தலைமுறை தலைமுறையாகவும் ராஜரிகம் பண்ணுகிறார். அல்லேலூயா அல்லேலூயா. எதற்காக ராஜரிகம் பண்ணுகிறார்? எதற்காக சர்வருடைய சத்தத்தை உன் காதில் கேட்கிறார் என்றால் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார். யாருக்கு நியாயம் செய்கிறாரு? ஒடுக்கப்பட்டிருக்கிற நம்ம அவர் நியாயம். ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார். பசியாயிருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். இரண்டாவது என்ன கொடுக்கிறாரா? பசியாருக்கு ஆகாரம் கொடுக்கிறார். கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். மூன்றாவது விடுதலையாக்குகிறார். குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார். நான்காவது திறக்கிறார். மனங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார். தூக்கி விடுகிறார். ஐந்தாவது நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். ஆறாவது சிநேகிக்கிறார். பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். ஏழாவது காப்பாற்றுகிறார். அவர் திக்கற்ற பிள்ளையையும் விதவையும் ஆதரிக்கிறார். எட்டாவது ஆதரிக்கிறார். துன்மார்க்கரின் வழியையோ கவிழ்த்து போகிறார். சுவாசத்திற்குள் சர்வ வல்லவரின் சத்தத்தை கேட்க பண்ணி நம்மை அரசாள வைப்பார். எல்லாரும் ஆள வைப்பார். அன்பின் தெய்வம் நன்றியோடு வைத்திருக்கிறோம். பிதா குமார பரிசுத்தாவின் நாமத்தில் ஏனோ இந்த ஒரு வார்த்தையை அடியானுடத்தில் வைத்தேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். அல்லேலூயா என்கிற வார்த்தை எங்களுக்கு எப்படி செய்யும் என்கிறதை இந்த சங்கீதத்தை நாங்கள் விவரித்து பார்க்கிறோம். அதன்படியே நீ செய்வீர்களா? வந்த மக்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.